வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எஸ்எம் அமைப்பின் சார்பில் ஒரு மன அமைதிக்கான ஒரு தியானம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போது ஒரு பட்டிமன்றம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து எமக்கெல்லாம் இணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கூடிய ஐயா ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கும், ஜெர்மனியை சேர்ந்த திரு நயனை விஜயன் அவர்தான் எங்களை அறிமுகப்படுத்தியவர், அவருக்கும் இத்தருணத்திலே எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருங்கவி பாரதியாருடைய பிறந்த தினம் இன்று. அவருடைய பிறந்ததை ஒட்டி இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். அவருடைய தலைப்பாக பாரதி கண்ட இந்தியா. அவன் ஒரு இந்தியாவை கனவு கண்டான் இல்லையா? அந்த இந்தியா கனவானதா இல்ல நனவானதா? இதான் தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அவன் நினைச்சதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? அவன் என்னென்னவோ நினைச்சான், அதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? இதை பற்றி பேசுவதற்காக இங்கே அது குறிப்பாக பாரதி கண்ட புதுமை பெண்கள் 4 பேர் வந்திருக்கிறார்கள். கனவானது என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும், அவருடன் இணைந்து பேசுவதற்காக மிக அருமையாக பாட்டு பாடுவார்கள், அருமையான குரல் வளம் கொண்டவர்கள், திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் இணைந்திருக்கிறார்கள். எதிரணியிலே நனவானது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய கனவாசிரியர் விருது பெற்ற கவிஞர், எழுத்தாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து பேசுவதற்காக கவிஞரும் சிறுகதையாசிரியருமான திருமதி க சத்யவதி குமார் திருப்பூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் ஒரு தமிழாசிரியர். திருமதி கல்யாணி அம்மையாரும் தமிழாசிரியர். இந்த நனவானதுன்னு பேசுகிற அணியில பாத்தீங்கன்னா 2 பேரும் தமிழாசிரியர்கள். கனவானதுன்னு பேசுற அணியில பாத்தீங்கன்னா 2 பேரும் இல்லத்தரசிகள். இப்படி 2 அணிகளாக பிரிந்து பேச இருக்கிறார்கள். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடினார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், முண்டுகளை திருப்போர் நிந்தனை செய்வோம் என்றான் பாரதி. பாரதி மதத்தை பற்றி பாடினான், பாரதி பெண்மையை பற்றி பாடினான், பாரதி நாட்டுடைய முன்னேற்றத்தை பற்றி பாடினான், பாரதி ஏற்றுமதியை பற்றி பாடினான், இறக்குமதியை பற்றி பாடினான், தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பாடினான், பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி வளர வேண்டும் என்பதை பற்றி பாடினான். இப்ப நிறைய பாடி இந்த வரிகளை எல்லாம் சொல்லி போனாக்கா அதுக்கு நிரம்ப நேரம் ஆகும். சற்றேறக்குறை நான் சொல்லுகிற வரிகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கு தெரிந்த வரிகளாகத்தான் இருக்கும். எனவே அவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உரையை இந்த அளவிலே முடித்துக் கொள்கிறேன். இடையிலே அவர்கள் பேசுகிற பொழுது என்னுடைய கருத்துக்களை வழங்குகிறேன். நிறைவாக நடுவர் பொறுப்பிலிருந்து சில பணிகளை ஆற்றுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பாரதியாருடைய இந்த நன்னாளிலே சிறப்பாக நாங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே கொண்டாடுவதற்கு ஐரோப்பிய தமிழ் அமைப்பாக இந்த அமைப்பிலே வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை இதே போல் பாரதியாருடைய விழாவை பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் நடத்தியது. இன்றைக்கு உங்களோடு எல்லாம் சேர்ந்து இணைந்து நடத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாரதி நம்மோடு ஊனோடும் உயிரோடும் கலந்தவர். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திரைப்பட நடிகர் பெயரை சொல்லி ஒரு குக்கிராமத்துல போய் கேட்டா கூட தெரியாம இருக்கும். ஆனா பாரதின்னு சொன்ன நாம அமைச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன பையன் கூட சொல்லுவான். உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மூளை சென்றாலும் யாரிடம் போய் பாரதி தெரியுமான்னு கேட்டா தெரியும் என்று சொல்லி விடுவான். அந்த அளவுக்கு பாரதி, உண்மையிலேயே பாரதி தான் ஹீரோ. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சூப்பர் ஹீரோ அப்படிலாம் சொல்றோம். ஆனா பாரதி தான் உண்மையான சூப்பர் ஹீரோ. எல்லாருக்கும் தெரிந்தவன் பாரதி.
ஆனால் அவன் கண்ட கனவுகள் அவர்கள் வரை சென்றிருக்கிறதா? அது நனவானதா, நனவாகவில்லையா என்பதை பற்றி பேச வருகிறார்கள். முதலில் கனவானதே என்ற அணியிலிருந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பேச வருகிறார்கள். அம்மையார் அவர்கள் தத்துணவு பாடத்திலே முதுகலை பயின்றவர், இல்லத்தரசி, தங்கத்தமிழ் தொலைக்காட்சி என்கிற தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய அந்த வலைக்காட்சிக்கு முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். பாருங்கள் அம்மா, பாரதியின் கனவே வருக, பாரதி கண்ட கனவே வருக. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இன்றைய நடுவராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இந்த PSSM அமைப்பில் பாரதியின் பிறந்த நாளன்று பாரதியின் கனவு நனவானதா என்ப ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்கின்றோம். இன்றைக்கு இப்படி ஒரு தலைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அவையோர் அனைவரையும் வணங்குவது சிவகாமி சண்முக சுந்தரம். பாரதியின் கனவு நனவாய் இருந்தால் எதற்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும்? பட்டிமன்றம் நடத்தும் போதே தெரியவில்லையா அவருடைய கனவு இன்னும் நனவாகவில்லை? அதனால்தான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாரதி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக பாப்பாக்களுக்கு சொல்லிட்டு போனாரு? அவர் போய் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அவர் கண்ட கனவு நினைவாகவில்லை. எதிரணியில வந்து சொல்லுவாங்க, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே பாடிட்டு போனாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது, அதனால அவர் கண்ட கனவு நனவாயிருச்சுன்னு. ஆனா அவர் கண்ட விடுதலை தான் கிடைச்சதே தவிர, விடுதலை இந்தியா வந்து அவர் கண்டது போல் இருந்ததா இல்ல இருக்கிறதா அப்படின்னா அது இன்றளவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அவரு பாப்பாக்களுக்கு சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பாப்பாவும் ஓடி விளையாடுவதும் இல்லை. ஓய்ந்து போய் எல்லாரும் வந்து அலைபேசியிலும் கணினியிலும் விளையாண்டு விட்டு சோர்வாக அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறை இப்படி இருந்தால் எப்படி பாரதியின் கனவு பலிக்கும்? பாரதியின் கனவு ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கும் குழந்தைகளின் கண் பார்வை எல்லாம் வந்து இந்த மாதிரி அலைபேசியில் பார்த்து பார்த்து மங்கிவிட்டது, ஒளி குன்றி விட்டது. அது போல் சாதிகள் இல்லையேடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பாப்பாவும் பள்ளிக்கு போகணும்னா முதல்ல தேவை சாதி சான்றிதழ். அது மட்டும் அல்லாமல் இன்றைய சமூகத்தில் சாதியின் பெயரால் கௌரவ கொலைகள் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாரதி கண்ட கனவா? வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் அப்படின்னு பாடினாங்க. ஆனா அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இன்றளவும் பாரதியை போல் ஒருவர் கூட உருவாகவில்லை. அப்போ வந்து அது எப்படி வந்து சுதந்திர இந்தியாவாக இருக்கும்? பாரதி கண்ட விடுதலை இந்தியாவாக இருக்கும்? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னாங்க. ஆனா இன்றைய செந்தமிழ் நாட்டில் தமிழ் பேசுகிறார்கள். அது செந்தமிழாக இருக்கிறதா, செம்மையாக இருக்கிறதா என்றால் இல்லை. பாரதி 32 மொழிகள் மேல கற்றுக்கிட்டார். ஆனா எல்லா மொழியும் அவர் திறம்பட கற்றுக்கொண்டு அதை அருமையாக பேசுவார். ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஒரு மொழியை கூட சிறப்பாக கலப்படம் இல்லாமல் பேசுவதில்லை. அதுவும் முக்கியமாக தமிழ் மொழியை. தமிழ் மொழியில் எல்லா மொழியையும் கலந்து பேசினால் அது தமிழ் மொழிக்கான சிறப்பா? தமிழ் மொழியின் சிறப்பு செந்தமிழை செம்மையாக பேச வேண்டும். அதனுடைய சிறப்பு குறையாமல், அதனுடைய இனிமை குறையாமல் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது பாரதியின் கனவு இங்கே எங்கே மெய்ப்பட்டிருக்கிறது? 30 கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கு பொது உடைமை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் பாடும்போது 30 கோடி, இன்னைக்கு 130 கோடி தாண்டி போயாச்சு. ஆனா இன்றைக்கும் ஒருவருக்கும் உடைமை என்று எதுவுமே இல்லை. எல்லாரும் இலவசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் உடனே போறாங்க. எதற்காக? நம்மளுடைய உடைமை என்ன, நம்மளுடைய உரிமை என்ன, நமக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியல. அப்போ வந்து நீங்க விடுதலை இந்தியான்னு பேசி என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் காடுகள்ல இருந்தா மனுஷன், அப்ப கூட அவன் வந்து நிம்மதியா இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் கையில இல்லாத காடே இல்ல. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டும் கையில வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு ஆதாரம், வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஆதார் கார்டுல இணைச்சிடுறாங்க. அதுல வந்து அவன் சிக்கிக்கிறான். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப எங்க இருக்கு மனிதத்தின் முன்னேற்றம்? மனித வளம் வந்து இங்கு வந்து சுரண்டப்படுகிறது. இயற்கை வளம் மட்டுமல்ல, மனிதர்களும் வந்து அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் ஒரு ஊரின் பெயரை சொன்னால் அதனுடைய சிறப்பு, அதனுடைய பெருமைதான் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்தின் பெயரை சொன்னால் பாரதி சொன்னது போல் நம்முடைய நெஞ்சு பொறுக்குதில்லை. கல்கத்தா,
மணிப்பூர், டில்லி, பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களின் பெயரை கேட்டாலே நம்முடைய அடிவயிறு பதறுகிறது. ஒரு பெண் என்பவள் ஆசிரியராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, என் காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் அந்த இடத்தில் அவளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுதானா பாரதி கண்ட கனவு? இது எப்படி மெய்ப்பட்டு இருக்கிறது என்று பேச முடியும்? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காக்கை குருவிகள் எல்லாம் நம்முடைய அலைபேசியின் கதிர்வீச்சுகளால் அது பொசுங்கிக் கொண்டிருக்கிறது. பாரதியின் கனவோடு சேர்ந்து சிட்டுக்குருவிகளும் சுட்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியா? அடுத்தவர்களை பாதிக்காத வளர்ச்சி தான் நமக்கு பயனை தரும். அது மட்டுமல்லாமல் பாலிய விவாகங்கள் இல்லை அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு. இல்லைதான். ஆனால் இன்றைக்கு பாலியல் விவகாரங்கள் அதிகரித்துள்ளது. அதிலிருந்த குழந்தைகளை தப்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் ஜாதி வேறுபாடு இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. சிறு குழந்தை கூட இன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இன்று ஒரு கவிஞன் எழுதுகிறான், கள்ளிப்பாலுக்கு தப்பித்த மொட்டுக்கள் எல்லாம் காமத்துப்பாலுக்கு இரையாகி விட்டது அப்படின்னு. இதுதானா பாரதி கண்ட கனவு? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதி பாடிட்டு போனான். ஆனா இன்றைய நிலைமை காணும் நிலமெல்லாம் நம்முடையதாக வேண்டும் அப்படின்னு இருக்கு. இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். வறுமை கோடு என்ற ஒன்று எப்போது இல்லாமல் போகிறதோ அன்றைக்குத்தான் பாரதியின் கனவு மெய்ப்படும். வறுமை கோடு இருக்கும் வரை பாரதியின் கனவு கனவாகவே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பு. சும்மா அதிரடிச்சிங்க. பாரதி கண்ட சொன்னதெல்லாம் கனவா போச்சுன்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. ஜாதிகளிலே பாப்பான்னு சொல்ற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போனா ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்க. தமிழ் தான் பேசுறாங்க, தமிழா இருக்குதா? ஒரே கலப்பா இருக்குது, மொழி முழுவதும் கலப்பாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு அம்மையார் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தமிழோடு விளையாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நல்லா பேசணுன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. நிறைய சொற்கள், நிறைய செய்திகளை சொன்னாங்க. கார்டு இருந்தது முன்னாடிலாம். இப்போ ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு கார்டுகள் தான் இருக்குது. அவர்களுக்கு கார்டு இருக்குதான்னு கேட்டாங்க. பாதுகாப்பு கார்டு இருக்குதா? கார்டு இருக்குது, கார்டு இருக்குதான்னு கேட்டாங்க. நல்லா அருமையா கேட்டீங்கம்மா, நிறைய விடயங்களை கேட்டீங்க. அதே மாதிரி கல்கத்தா, மணிப்பூர், டெல்லி, பொள்ளாச்சி போன்ற பல இடங்களிலே பெண்களை வன்கொடுமை செய்தார்களே, காந்திக்கு அடைந்த அந்த சோதனை நாட்டிலே பாரதி கண்ட கனவு நிறைவேறிச்சா? இல்லையே, நிறைவேறலையே வருத்தப்பட்டு பேசி போயிருக்காங்க. இவர்களுக்கு பதில் சொல்வதற்காக நனவாட்சிங்க, எல்லாம் சும்மா அவங்க அப்படிதான் பேசுவாங்க, எல்லாம் நனவாட்சிங்க என்று பேசுவதற்காக திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் வருகிறார்கள். திருமதி கல்யாணி முருகேசன் ஒரு பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார், முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கு தமிழோடு சேர்த்து தமிழ் பண்பாட்டையும் போதித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களை சிறந்த பணியாற்றுபவர்களை அழைத்து அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளாம் தொகுத்து சீர்மிகு ஆசிரியர்கள் என்கிற ஒரு நூலை வெளியிட்ட பெருமைக்குரியவர் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு பாரதியுடைய கனவெல்லாம் நனவாச்சி நனவாச்சி நனவாச்சின்னு அடிச்சு பேச வர்றாங்க. வாங்கம்மா, வாங்க திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களே வாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பஞ்சாமிர்தம் தரப்போகிறார்களா இல்ல வெறும் விபூதி கொடுக்க போறாங்களா பார்ப்போம். வாருங்கள் அம்மா. இந்நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் PSSM அமைப்பினருக்கும் மற்றும் இதில் இணைந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியுடன் அமர்ந்திருக்கும் நடுவர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாடு விடுதலை அடைவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர் கண்ட கனவுகள் நனவாகி இருக்கிறது என்பதில் என்ன ஐயம் என்பது எனக்கு புரியவில்லை. என்ன ஐயம்? அம்மா என்னென்னவோ கேள்வியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு ஐயன்னு எனக்கு புரியவில்லை நடுவர் அவர்களே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்றார் பாரதி. தெளிந்த நல்ல அறிவோடு சிந்தித்து பாருங்கள், அவர் கனவு நனவாகியிருப்பது நன்றாக புரியும்.
இந்திய நாடு விடுதலை பெற்று 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க. விடுதலை பெற்றவர்கள் தான் 5 ஆண்டு திட்டங்கள், வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி எல்லாம் போட்டாங்க. ஆனா பாரதி அன்றே தன்னுடைய தொழில் வளம் என்ற கவிதையிலே அழகாக கூறியிருக்கிறார். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரோ, எந்திரங்கள் வகுத்திடுவீரோ, எண்ணெய், பால், நெய் கொணந்திடுவீரோ என்று எத்தனை தொழில்களை பட்டியலிட்டு இருக்கிறார். அந்த தொழில்கள்லாம் இன்று வளர்ச்சி அடையவில்லையா? என்னன்னு தெரியலையே, ஏன் இப்படி பேசுறாங்க புரியல. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல் விடுவோம்னு சொல்றாரு. ஞாலம் நடுங்கக்கூடிய கப்பலை நாம் விடவில்லையா? இந்தியா உருவாக்கவில்லையா? INS விக்ராந்த் வானூர்தி ஏவக்கூடிய கப்பலை நாம் உருவாக்கவில்லையா? இதெல்லாம் தெரியல போல இருக்கு இவங்களுக்கெல்லாம். வானை அளப்போம்னாரு, மீனை வளர்ப்போம்னாரு. வானை அளப்போம்னு சொல்லியிருக்காரு. சந்திராயன் 3 ஏவி உலக நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து வியக்கவில்லையா? ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பவில்லையா? என்ன பேசுறாங்க? ஒண்ணு கனவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இது மட்டுமா சொல்லியிருக்கிறாரு? அறிவை வளர்த்திட வேண்டும். அவங்க ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு அந்த ஒரு வரியத்தான், அந்த பாடலை மட்டும் தான் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு சொன்னதை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, மத்ததெல்லாம் தெரியல. அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாயின்னு சொன்னார். அன்னைக்கே அத்தனை பேருக்கும் கல்வி முறை ஒன்றா இருக்கணும்னு சொன்னார். இன்று அனைவருக்கும் பொதுவான தேசிய கல்விக் கொள்கை நம் நாட்டிலே உருவாகவில்லையா? சரி, நாட்டு விடுதலை பத்தி மட்டும் சொன்னாரா? பெண்கள் தான் நாட்டின் கண்கள் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால பெண் விடுதலை பத்தி பேசிட்டு போயிருக்காரே. எத்தனை இன்னைக்கு பெண்கள் வன்கொடுமை நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. வன்கொடுமை இன்று மட்டுமா? அன்று இல்லாத வன்கொடுமையா இன்று? அன்று எத்தனை? இன்றாவது வெளியில் சொல்கிறீர்கள், அன்று வெளியில் சொல்லியிருக்க மாட்டார்கள். அன்றைய காலகட்டத்திலே பாடியிருக்கிறார். நாட்டு விடுதலை மட்டும் அவர் பாடவில்லை, பெண் விடுதலை பற்றி கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவு நனவாகி இருக்கிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம், ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமாக வாழ்வோம்னார். இன்னைக்கு வாழவில்லையா? இன்று இத்தனை ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமாக அமர்ந்து கொண்டு எவ்வளவு அழகாக உரையாற்றி கொண்டிருக்கிறோம். இது போதாதா? இந்த கனவு நனவானது போதாதா? என்னம்மா சொல்றீங்க? இன்னும் உங்களுக்கு உரைக்கவில்லை என்றுதான் கும்மி அடிச்சு வேற பாடியிருக்காரு. கும்மி அடின்னு சொல்லி பெண் விடுதலையை கும்மி அடித்து பாடியிருக்கிறார். கும்மி அடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மி அடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று இன்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விண்ணிலே பெண்கள் பறந்து கொண்டிருக்கிறோம், மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? புரியவில்லை. இவர்களுடைய பேச்சை எண்ணித்தான் என்னவோ இவர்களுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன படுத்துறீங்களா? நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வார் அடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரர் அடின்னு சொல்லியிருக்காரு. இவங்கள வாய்ச்சொல்லில் வீரராக பாரதி கண்ட கனவு கனவாகி போய்விட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதியை பத்தி சொல்றாங்க அம்மா. ஜாதி சான்றிதழ் எதுக்கு பள்ளியில வாங்குறாங்க அப்படின்னு தெரியல போல இருக்கு. ஏன்னா அவங்க இல்லத்தரசி இல்லவா, அதெல்லாம் தெரியல. ஜாதி சான்றிதழ் பள்ளியில வாங்குவது இன்று எல்லாரும் சமநிலைப்படுத்தவே. ஜாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வோர் நீதி பிரிவுகள் செய்வார் என்று கூறிய பாரதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்று அன்றே சொல்லி இருக்கிறார். நாம் அனைவரும் இந்திய தாயின் பிள்ளைகள் என்ற தேச உணர்வை அன்றே தட்டி எழுப்பி இருக்கிறார். இன்று அந்த உணர்வோடுதான் நாம் அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகளாக, ஒரே தமிழ் ஒரு மொழி உறவுகளாக இணைந்திருக்கிறோம் என்பதில் என்ன ஐயம்? இங்கிருப்பவர் அனைவருக்கும் தெரியும். எதையற்று இன்று நாம் இணைந்திருக்கிறோம் இவர்களோடு? எல்லாம் அந்த உணர்வுகளால் தான், தாய்மொழி உறவுகளால் தான். இதெல்லாம் விடுங்கம்மா, இதெல்லாம் விடுங்க. ஒன்ன முடிச்சு சொல்றேன், அந்த ஒன்று போதும். நீங்க பேசுறதெல்லாம் யார் பேசவே வேண்டாம், நிறுத்திக்கலாம். இதோட பட்டிமன்றத்தை நிறுத்திக்கலாம். இத்தனை பேச்சு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. தாயின் மணிக்கொடி வாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிடவாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாடியிருக்கிறார். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பத்தில் நமது தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பதை அன்றே மனக்கண்ணில் கண்டிருக்கிறாரே. இன்று பட்டொளி வீசி பறக்கவில்லையா நமது தேசிய கொடி? என்னம்மா சொல்றீங்க? தேசிய கொடி பறப்பதை பார்க்கலையா? பட்டி தொட்டி எங்கும், கோட்டை கொத்தளங்கள் எங்கும் நம் தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது, பார்க்கவில்லையா? அது எப்படி அவருக்கு தெரிந்தது? ஓங்கி வளர்ந்ததோர் கம்பத்தில் தேசிய கொடி பறப்பதை அவர் எப்படி 26 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்திருக்கிறாரா? அவர் கண்ட கனவு நனவானதுக்கு இது ஒன்று போதாதா? என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கு மேல பேச நினைக்கிறீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், பட்டு சேலை கட்டிட்டு வருவாங்க, சாதா சேலை கட்டிட்டு போலாம், நகை அணிஞ்சிட்டு போலாம், தோடு நிறைய ஆபரணங்களா அணிஞ்சிட்டு ஒப்பனையெல்லாம் செய்துட்டு போலாம்.
எது செய்யாமையும் போலாம். ஆனால் நம்மளுடைய அங்க எண்ணம் என்ன? அந்த கல்யாணத்தை போய் நாம் அங்கு அந்த மணமக்களை வாழ்த்துவதுதான். அதுபோல அவர் ஒன்றே ஒன்று, இந்த ஒன்று போதுங்க. தேசிய கொடி பட்டோலி வீசுவதை, விடுதலை உணர்வை அன்றே ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறார். அந்த ஒன்று இன்று நனவாகி இருப்பதனால்தான் நாம் அனைவரும் இணைந்து இன்று பட்டிமன்றம் என்ற பெயரிலே பாரதி கண்ட கனவையே கனவு கனவு என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பாரதி கண்ட கனவு கனவாகவில்லை, நனவாகி இருக்கிறது, நனவாகி இருக்கிறது, நனவாகி இருக்கிறது என்றதை உறக்க சொல்கிறேன். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் தெரியாமல் இருந்தாவது இனிமேல் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அன்பானதொரு நல்ல வாய்ப்பினை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் இடம் சார்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை, அருமையாக பேசினாங்க. கல்யாணத்துக்கு போறோம், பட்டு புடவை கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம், நகை போட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அவசரம் காரணமா பணியில இருந்து அப்படியே அந்த பணியில இருக்கக்கூடிய உடையோடவே போயிடுறோம். இப்ப கூட அம்மா போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க பள்ளியினுடைய சீருடை, பள்ளியோட சீருடை. நிகழ்ச்சிக்கு வர வேண்டுவதற்காக அந்த சீருடையை மாற்றாமல் வந்திருக்கிறார்கள். நம் நிகழ்ச்சிக்கு வருவதுதான் முக்கியமே தவிர என்ன உடை என்பது முக்கியம் அல்ல. அது போல பாரதி கண்ட கணவனுடைய உச்சபட்சம் என்னவோ அது நிறைவேறி இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள். அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். சாதி சான்றிதழ் பற்றி ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இந்தியாவுடைய அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூடி பேசி இந்தியெல்லாம் சமம்னு சொல்லிடுது. சமம் தான், எல்லாரும் இந்தியர்களும் சமம் தான். ஆனா ஒரு சாரார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கார்கள். அவர்களை உயர்த்துவதற்காக சாதி அடிப்படையில் உயர்வுகளை கொடுக்க வேண்டும் ஒரு திட்டம் வருது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சாதி சான்றிதழ் பெறப்படுகிறது தவிர சாதியை நிலைநிறுத்தி வைத்திருப்பதற்காக அல்ல அப்படின்னு சொல்லி திருமதி கல்யாணி அவர்கள் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதோட கூடுதலா ஒன்று சொல்லியிருக்காரு, இனிமேல் அவங்க பேச வேண்டியதில்லை, எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தையே நிறைவு செய்கிற நிலைமைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க. மகிழ்ச்சி அம்மா. என்றாலும் விடமாட்டார்கள். மயிலாப்பூரை சேர்ந்த குயிலிசை கவிஞர், நல்ல கவிஞர், நல்ல பாடகர், நல்ல அருமையாக பாடக்கூடியவர். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் அவர் பாடினாலும் பாடலாம். தமிழருவி வானொலியிலே தொடர்ந்து வாரந்தோறும் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர். இப்படி பல சிறப்புகளை கொண்டவர். பொலிட்டிக்கல் சயின்ஸா, அரசியல் விஞ்ஞானம் அதெல்லாம் படிச்சவங்க. வாருங்கள் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களே, சென்னை மயிலாப்பூரில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை கனவானது என்கிற அணியின் சார்பில் முன்மொழிய வாருங்கள். வழிமொழிய வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். PSSM அமைப்பில் உள்ள அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் எங்கள் நடுவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். அச்சம் தவிர் அப்படின்னு சொன்னாரு. இன்று ஓடி விளையாட வேண்டிய குழந்தைகளை வீட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறோம். ஏன்? பயம். எல்லாத்துக்கும் பயம். கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு பயம். முடியல. ஏன்? நடக்க பயம், திருட்டு பயம், எல்லாத்துக்கும் பயம். அது மட்டும் இல்லைங்க, அறிவியல் ரீதியாவும் பயம். ஏன்னா மற்றவர்கள் பொருள்களை அபகரிக்கிறார்கள், அதனால் பயம். இதுதான் பாரதி கண்ட விஞ்ஞான கனவா உங்களுக்கு? மோதி இதுதான் கனவு கண்டாரா? பாதகம் செய்பவரை கண்டால் முகத்தில் உமிழும் முன்னரே ஏறி அமிலத்தை வீசி சிதைக்கும் கூட்டத்தின் நடுவில் இருக்கிறோம் அம்மா. பெண் விடுதலை வேண்டும் என்றார். அதோட மட்டும் இல்ல, பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்றார். ஏன்? கொல்கத்தா மருத்துவரையும் சரிகா ஷாவையும் நிர்பயாவையும் பாழ் பண்ணும்போது எங்க போனாங்க? திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வோம் அப்படின்னு ஒரு கனவு கண்டார். படித்தவர்களுக்கு வேலையே கிடையாதான். வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி அவனை வெளியேற்றிட்டு நாம் போய் அங்கு சென்று அவர்களிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் இளைய பாரதம் எப்படியம்மா வெளியில வரும்? இதுதான் அவர் கண்ட கனவா? அவர் காலத்தில் வ.உ.சி., சுபாஷ் சந்திர போஸ், மிதுன் சந்திர சாட்டர்ஜி, திலகர் ஆகியோரை வைத்து சூரரை போற்று அப்படின்னு சொன்னாரு.
தற்போது சட்டத்திற்கு புறம்பான வேலை செய்வதும் சோம்பேறிகளாக இருப்பவர்களையும் நாயகர்களாக காட்டும் திரைப்படம் கூட 2000 கோடிகளில் வசூலாகிறது. இதுதான் அவர் கண்ட கனவா? அவர் கனவு பொய்த்து போனது. பெற்றோம், ஆனால் பெறவில்லை. அதுதான் உண்மை. ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. காசுக்கு ஒரு கல்வி. ஏற்றிவிடும் ஏனியே காசால் கட்டப்படும் போது ஏழைகளுக்கு கல்வி கிடைக்குமா? நீங்க சொல்றீங்களே இவங்க இல்லத்தரசி, அதனால இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்களே, ஜாதி சான்றிதழ் கொடுக்குறீங்க சரி, அதுக்கப்புறம் எப்படிமா நீங்க சதவீதம் போடுறீங்க? இந்த ஜாதிக்கு இவ்வளவு சதவீதம் ஏன் போடுறீங்க? இதுதான் நீங்க சமநிலையா பாக்குற விதமா? ஔடதம் குறை என்றார். மனித வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம். நல்ல உணவு, நல்ல தண்ணீர், நல்ல காற்று, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி தேவை என்பதற்காக சொன்னார். கண்டத சாப்பிடுறோம், கண்டத நீரழிவு, ரத்த அழுத்தம், கொழுப்பு, இப்படி 300 400 தாண்டவம் ஆடுது நம்ம கிட்ட. ஆங்கில மருத்துவமா, ஹோமியோபதியா, யுனானியா, சித்தாவா, ஆயுர்வேதாவான்னு போயிட்டு இருக்கோமா? இதுதான் அவர் சொன்ன வழியா? ஏன் சாப்பாட்டுல சத்து இல்ல, மண்ணில் விளையும் பொருளில் வளம் இல்லை, காணி நிலத்தையும் ஏரி ஆற்றுப்படுகை இவற்றில் இல்ல அடுக்குமாடி கட்டிடம் கட்டி விடுகிறோம். அதாவது நிக்கிறதானா அதுவும் கண்ட கலவைய போட்டு அதுவும் நிக்க மாட்டேங்குது, அதுவும் விழுந்துடுது. இப்படி பூமிய உறிஞ்சி 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 சத்தே இல்லாததாக்கிட்டோம். அப்படி இருக்கிறன பூமியை இழந்துட்டோம். அதையும் இந்த மாதிரி இருந்தா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தான் நம்ம போகணும், நாங்க சந்திரனுக்கு போனோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்காதீங்க. நம்ம சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தான் போகணும். ஏன்னா நம்ம பூமி அழிஞ்சிட்டு இருக்கு. அங்கேயும் போய் சீரழிக்க தானே போறீங்க, அங்கேயும் போய் நல்லாவா வைக்க போறீங்க, அங்கேயும் போய் சீரழிச்சு தானே போறீங்க. இது வேற வெக்கமே இல்லாம நாங்க சந்திரனுக்கு போனோம் சூரியனுக்கு போனோம் பீத்திட்டு இருக்கீங்க. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு சொன்னாங்க. அடுத்த மாநிலத்திலிருந்து ஒரு தண்ணீர் கூட வாங்க முடியலமா நம்மளால. ஒற்றுமை இல்ல. இதுதான் பாரதி கண்ட கனவா? ஒற்றுமையே இல்ல. அவர் நல்ல நல்ல விதைகளை தாமா போட்டார். ஆனால் நாம் அதை மக்கி அழிய செய்து விட்டோம். ஒரு 10 செடி வளர்ந்திருக்கு, காட்டை அழிச்சுட்டு 10 செடியை வளர்ந்ததை வச்சு கனவு நனவாயிடுச்சு நீங்க பீத்திட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? பெண்களுக்கு கௌரவம் இருக்கு அப்படின்றீங்க, பெண்கள் 100%. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல 70 உறுப்பினர்கள்ல வெறும் 7 பேர் பெண்கள். இதுதான் உங்களோட ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமா? சொல்லுங்கம்மா. அவருக்கே தெரியுமா கனவு வேற நிஜம் வேறு என்று. அதனால்தான் அவர் கனவில் கண்ணம்மாவை கண்டார். நினைவில் செல்லம்மாவாக இருந்தாலும் கனவில் கண்ணம்மாவை கண்டார். தெரிஞ்சுக்கோங்க சரியா? தாயின் மணிக்கொடின்றீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏத்துறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஏத்துறாங்க அவங்க அந்த கொடிய. சரியா? அது நம்ம மரியாதை கொடுக்குறோம், நான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு கனவு போரும் அப்படின்றீங்க. அப்ப ஒரு கனவு போருமா? கனவுகள்னு கேட்டிருக்காங்க, கனவுன்னு கேட்கல என சொல்லி என் வாதத்தை கனவே என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற அர்த்தம் கிடையாதுமா. அதுக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களா இருக்கணும்னு அர்த்தம். சரியா? நன்றி ஐயா. நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நல்ல தீர்ப்புடமா கிடைக்கும். நீங்க பேசின பேச்சு நல்ல தீர்ப்புடமா கிடைக்கும். கடைசியா ஒரு பாட்டு வேற பாடுனீங்க, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாதிரி. அவர் கனவு காணல, எல்லாரும் ராஜாவாகணும்னு சொல்லி கனவு கண்டாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் தங்களுடைய வாக்குரிமை விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உள்ளர்த்தமாக வைத்து அந்த கருத்தை சொன்னீர்கள். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் விசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு சொன்னாரு. பக்கத்து மாநிலத்துக்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்றான், அப்படி வருத்தத்தோடு சொன்னீங்க. அவருடைய கனவு விதைகள் எல்லாம் விதையிடப்பட்டது.
ஆனால் அது முளைக்கவே இல்லை. நாம் அதை முளைக்க விடாமல் பாழடித்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு சொன்னீர்கள். 70 அமைச்சர்களில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள், 70 அமைச்சர்களில் 70 அமைச்சர் தான் நம்ம சொல்ல வேண்டிய 70 அமைச்சர்கள் 7 பேர் தான் பெண்கள். அவர் எங்க பெரிய சரிசமம் வந்துருச்சு? அம்மாவும் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. இவங்க அணியில பேசுற அவங்க அணி தலைமை அம்மாவும் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. படிச்சிருக்கிறோம். ஆனா அங்க முன்னுரிமை இருக்கானா? இல்ல. நாங்க எம்எஸ்சி படிச்சுட்டு கணினியை கற்று எல்லாம் படிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கிறோம். இப்படிதான் இருக்குது நிலைமை. பாரதி கண்ட கனவு கனவாகவே இருக்கிறது என்று நிறைய கருத்துக்களை சொல்லி பேசிவிட்டு சென்றிருக்கிறார். பிள்ளைகள் வெளியும் வெளியில அனுப்ப முடியல. எங்க ஓடி விளையாட முடியும்? பசங்கள்லாம் இப்போ அலைபேசியிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே சென்றால் அச்சமாக இருக்கிறது, பிடித்து கொண்டு போயிடுவார்களோ என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அது அப்படியே உண்மை கிடையாது. நிறைய பேர் தன்னுடைய மகளை படிக்கிறதுக்கு கனடாவுக்கு அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய மகளை கனடாவுக்கு அமைச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நடுவர் திருப்பூரை பேசுவோம். மகிழ்ச்சி. சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சுதந்திரம் கிடைச்சிது, ஆனா கிடைக்கல. இருக்குது, ஆனா இல்ல. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிரணியிலே நனவானதே என்கிற அணியிலே பேசுவதற்காக வருகை புரிய இருக்கிறார்கள் திருமதி க. சத்யவதி குமார் அவர்கள். பின்னலாடை நகரத்திலிருந்து வருகிறார்கள். இன்றைக்கு எல்லா நாட்டிலும் உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூர்ல இருந்து தான் போகுது. பல நாடுகளுக்கு போகுது திருப்பூர்ல இருந்து. இங்க இருக்க நிறைய பேருக்கு உங்க நாடுகளா கூட வந்திருக்கோம் திருப்பூர்ல இருந்து. அந்த திருப்பூர்ல இருந்து இவங்க வர்றாங்க. அவங்களுடைய கருத்துக்களும் இன்றைக்கு இந்த PSSM நிகழ்ச்சியின் வழியாக எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய போய் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மையார் சத்யவதி குமார் அவர்கள், அவர் ஒரு தமிழாசிரியர் தான். மேற்கொண்டு அவர் சாரணர் பயிற்சி ஆசிரியராகவும் மாணவர்களை ஊக்குவித்து செயல்படுத்துவோராக இருக்கிறார். நல்ல கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், எண்ணற்ற இலக்கிய அமைப்புகளிலே பங்கேற்று பல்வேறு பட்டிமன்றங்களை பேசிக் கொண்டிருப்பவர். பட்டிமன்றம் பேசுவதற்கானவே ஒரு குரலை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த குரலோடு வருகிறார். வாருங்கள் அம்மா. வருக. அன்னை தமிழெழுத்து தருக. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். PSSM அமைப்பிற்கும் அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கத்தை கூறுகிறேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் பரம்பரையாய் நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை கூறுகிறேன். மேலும் விழிக்காமல் உறங்கிக் கொண்டு கனவிலேயே மிதந்து கொண்டிருக்கும் எதிரணிகளை எழுப்புவதற்காக சில கருத்துக்களோடு தொடங்குகிறேன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகள்வோம் அப்படின்னு பாடினாரு. இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, உலக அளவுல நம்ம ஏற்றுமதியில சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் திருப்பூரில் இருந்து பின்னலாடைகள் உள்ளாடைகளும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது. நமது காஞ்சிபுரத்து பட்டு புடவைகள் அயல் நாட்டினரும் விரும்பி அணையும் ஆடைகளாக இருக்கிறது. அது இவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை போலும் ஐயா. தெரிந்து கொள்ள சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார் பாரதி. ஆம், இன்று தனி ஒருவனுக்கு உணவில்லா இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு அனைவருக்கும் இலவச அரிசி வழங்கி கொண்டிருக்கிறது. அனைவரும் இன்று வயிறார உண்ணும் அளவிற்கு அரிசியை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறது. அவர் கனவு நனவாகவில்லையா? பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போன்னு பாடினாருங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம அனைத்து துறைகளிலும் ஏற்றுமதியில சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். அனைத்து உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்றார். இன்று உலகில் இந்தியர்கள் இல்லாத இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அவங்கள. அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொன்னா வீடு தாங்காதுங்க. வெளியுலகத்துக்கு போய் தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப வெளிநாடுகளுக்கு சென்றால்தான் நம் தொழில் வளம் பெருக முடியும். இந்த உலகில் அனைத்து நாடுகளிலும் இந்தியர்கள் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேறு கனவுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொன்னாரு, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு காஞ்சியில மட்டுமாங்க ஐயா, உலகெங்கிலும் மூளை முடுக்கிலும் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் இருந்த இடத்தில் இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஏன் இந்த இணையத்தின் மூலம் அனைத்து உலக நாடுகளும் கலந்து கொண்ட ஒரு பட்டிமன்றம் நேரடியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோமே. இது போதாதா அவர் கனவு நனவானது என்று
உரைப்பதற்கு சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு என்று பாடினார். ஆம், இன்றும் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் மாறாமல் பாரியுள்ள பல நாட்டினருக்கும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது நனவாகவில்லையா? இவங்க சொன்னாங்க பயம் பயம் பயம். இவங்களை பார்த்துதான் பாரதியும் பாடி வச்சுட்டே போயிட்டாரு. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளே அவனிலேன்னு சொல்லிட்டு, அதாவது அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே கீழோர் மேலோர் இருக்கத்தாங்க செய்யறாங்க. அதுக்காக நாம இன்னொரு கனவாவே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அதுக்காக தான் அன்னைக்கே பாரதி பாடிட்டாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு அன்னைக்கே பாப்பாவுக்கே கட்டுப்படுத்திட்டு போயிருக்கிறாருங்க. அவரு சென்று 100 ஆண்டு ஆயிருச்சு. இன்னைக்கு அவங்க பாப்பாவே இல்ல, அவங்களும் தாயாகி அவங்க குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்தவர்களாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். யாரும் பயந்து வீட்டில் அடங்கி இருக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது ஆங்கிலம் கத்துக்கிறாங்க, தமிழ் மொழி சிறப்பா பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம் தாய்மொழியான தமிழ் மொழி கன்னி தமிழாய் கணினி தமிழாய் கணினியிலும் சிறப்பாக தனது பெயர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு தெரியவில்லை போலும். பாரதி அத்தனை கனவுல ஒரே ஒரு கனவு தாங்க அவருக்கு பழிக்கலைங்க, அவருக்கு கனவா போனது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாடினாரு, அவருக்கு கிடைக்கல. ஆனா இன்று அனைத்து மக்களுக்கும் வீடு என்ற அரசின் திட்டத்தின் மூலம் அனைவருக்குமே வீடு கிடைச்சிருக்குதுங்க. அது நனவாகவில்லையா? இறுதியாக நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும் நேர்மையவர் மேலோர் கீழவர் மற்றோர். எனவே எந்த காலத்திலும் நேர்மையாக செல்லும் மேலவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பயிர்களுக்கிடையே தலை வளரத்தான் செய்யும். எனவே அன்னப்பறவை போல கனவான காணல் நீரை களைந்து விட்டு நனவானவற்றை பிரித்து பார்த்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, ஈர்ப்பு எப்படி வருதோ தெரியாதுங்க, ஆனா உறுதியா பாரதி கண்ட கனவு நனவானதே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் PSSM அமைப்பிற்கும் மற்றும் ஒரு நன்றியை கூறி இடம் சார்வது உங்கள் சத்யவதி குமார், திருப்பூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். தீர்ப்பு எப்படி வருதோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பாரதியோட கனவுகள் எல்லாம் நனவாச்சின்னு. இது ஒண்ணு நீதிமன்றம் இல்லம்மா, நடுவர் மன்றம் தான், பட்டிமன்றம் தான். அதனால நீங்க அந்த 3 முறைலாம் கூப்பிட வேண்டாம். நனவ மகிழ்ச்சி, சிறப்பா பேசுனீங்க. ஏற்றுமதியுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னீங்க. இந்தியாவில் ஏற்றுமதி ஆகக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொன்னீங்க. இலவச அரிசி, தனியொரு மனிதன் பசி, தனியொரு மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதிய கண்ட கனவு இன்றைக்கு எல்லோருக்குமே இலவச அரிசி வழங்கப்படுகிறது. உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் அரசு பார்த்து கொள்ளுகிறது என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்ததாக காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் நிறைய சொல்லியிருக்கீங்க, சிறப்பா சொல்லியிருக்கீங்க. யாரும் வீட்டுல அடங்கி இருக்கல, இப்போ எல்லாம் வெளியே போறாங்க, இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பாக பாரதியுடைய கனவுலாம் நிறைய நனவாச்சு. அதுல குறிப்பா பெண்களுடைய பெண் உரிமை என்பது முழுமையாக விடுதலை கிடைச்சிருக்குது என்று பேசுகிறார். ஏன்னா இவங்க இந்த அணியில இருக்க 2 பேருமே படித்து விட்டு பணிக்கு செல்பவர்கள், அவங்க விடுதலை கிடைச்சதுன்னு பேசுறாங்க. பொருளாதார ரீதியா அவங்களும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க 2 பேரும், அதனால நனவாச்சுன்னு பேசுறாங்க. ஆனா அந்த எதிரில் இருக்கவங்க 2 பேரும் படிச்சுட்டு வீட்டிலேயே இருக்கிறவங்க, பொருளாதார ரீதியாக அவங்க பெருசா தீர்க்கல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நான் கனவாச்சுன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி, சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். ஒரு சுற்று முடிந்திருக்கிறது. அடுத்த சுற்றிலே மீண்டும் இந்த ஒரு நிறைவு சுற்று அணித்தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே முதலில் தொடங்கியவர் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே நனவானதே என்ற அணியினுடைய அணித்தலைவராக இருக்கக்கூடிய திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் மீண்டும் தனது சுற்றின் நிறைவு வாதத்தை வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன், உங்களுடைய நிறைவு சுற்று உங்களுக்கு சில நிமிடங்கள் வழங்கப்படுகிறது, சில மணித்துளிகள் வழங்கப்படுகிறது. அதிலே நீங்க உங்களுடைய கருத்துக்களை தொகுத்தும் புதிய கருத்துக்களை இணைத்தும் எதிரணியுடைய கருத்துக்களை மறுத்தும் கூறலாம். வாருங்கள்.
பேசுங்கள் அம்மா. அவையர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கம். என்னென்னவோ சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. பயமா, குழந்தைங்கள வெளியில அனுப்புறதுக்கு பயமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவங்க குழந்தைகிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, பாரதியார் பாடல சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு. அச்சமில்லை அச்சமில்லைன்னு ராணுவ வீரரே பாடிக்கிட்டு இருக்காருங்க. ராணுவ வீரரோட அந்த குழந்தைக்கு பயம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாண்டியிருந்து வீழுகின்ற போதிலும் இருக்கு. அந்த பாடலை சொல்லி கொடுங்கம்மா. பாரதியார் எத்தனை பாடல சொல்லியிருக்காரு. வெறும் ஓடி விளையாடு பாப்பான்னு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் சொல்ல, ஓடி விளையாடலன்னு சொல்றாங்க. அவரு என்ன ஓடி விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு? ஓடி விளையாடதான் சொல்லியிருக்காரு. ஓடி விளையாட வேண்டாம்னு சொல்லலையே. இன்று விளையாடவில்லைன்னு சொல்றாங்க. அது யார் தவறு? பாரதியாருடைய தவறா? இதெல்லாம் நம்ம செஞ்சு போட்டு கடைசியில பாரதியார் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களே, புரியல. அடுத்து சொன்னாங்க, சம உரிமை ஜாதி சான்றிதழ் கொடுக்குறீங்களே, என்ன எதுக்கு சதவீதம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அம்மா, சமப்படுத்தணும், சம உரிமை பொது உடைமை ஆக வேண்டும் என்பதற்கு தான் நம் சுதந்திரம் அடைந்ததுமே இதை வைக்கப்பட்டது. எல்லோரும் சமமாக வேண்டும், இங்க எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொன்னாங்க. அது மன்னர் ஆகல அப்படிங்கிறாங்க. மன்னர் ஆகாமலையா நம்மளுடைய பிரதமர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? நம்மளது திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் அம்மா அவர்கள் எங்கிருந்து இந்நாட்டு மன்னராக இருக்கிறார்? என்னம்மா சொல்றீங்க? பெரிய இடத்துல இருந்தா வந்தாங்க, சிறு தளத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அதற்கடுத்து சொல்கிறார்கள், இங்க யாரும் கனவு அவர் கண்டுட்டு போயிருக்காரு, நிறைய நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கல. அது எதனோ அறிவியல் பட்டிமன்றம் மாதிரி வேற இருந்துச்சு. ஏன் சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, உணவுல இது சரியில்லை, அது சரியில்லைங்கிறாங்க. இது அறிவியல் பத்தி பேசல. அவர் எவ்வளவு ஒரு காணி நிலம் வேண்டும், காணி நிலம் பத்தி, நிலத்தை பத்தி எல்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. நாமளும் கனவு காண வேண்டும். அந்த கனவு காண்பதற்கு நமக்கு திராணி இல்லை. அந்த திராணி இல்லாம நாம் அவர் கண்ட கனவை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க உட்காந்து அது கனவாயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அதனால பாரதியார் கண்ட கனவு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது பெண்களை சொல்றாங்க, என்ன மணிப்பூர் நிகழ்ச்சி தெரியலையா, பொள்ளாச்சி நிகழ்ச்சி தெரியலையா, கொல்கத்தா நிகழ்ச்சி தெரியலையா, அப்படியே அடுக்குறாங்க. எல்லாம் தெரியுதுங்கம்மா. அந்த காலத்துல தேவதாசி முறை இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதுல பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? போராடி இருக்காங்கம்மா, போராடி இருக்காங்க. போராடுறதுனால தானே வெற்றி கிடைச்சது. அதுக்கு பாரதி தானே அந்த தைரியத்தை கொடுத்தாரு. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு? அப்ப பாரதியார் பாட்டை எடுத்து படிங்க, பாரதியார் சொன்னதை எடுத்து படிங்க. பெண்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்ப படிக்கல நீங்களா? பாரதியார் பாட்டை படிச்சு பாருங்க. வீரம் தன்னால வருங்க. எவனாவது வந்தானா ஓங்கி மிதிச்சிருவோம். உண்மையில சொன்னா அவன் அமுக்குவானா? எத்தனை இப்ப சொல்லி கொடுத்துருக்கோம் பெண் குழந்தைங்களுக்கு. தொடுதல் உணர்வை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடுதல் உணர்வை அன்னைக்கே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி விதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உழுந்து விடுன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் பாரதியார். நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு தொடுதல் இப்படி தொடாது அப்படி தொடாதுன்னு சொல்றதை விட பாரதியார் பாட்டை சொல்லிக் கொடுங்க. இந்த பாடல அந்த குழந்தைக்கு தன்னால வரும் தைரியம், தன்னால வரும் தைரியம். அச்சமில்லை பாடல 2 வரியை பாட சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை பார்க்கலாம். நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற தீர்ப்ப என்ன சொல்ல போறீங்களோ ஏத்துக்கிறேன். அடுத்து அம்மா சொன்னாங்க, சாப்பாடு பத்தி சொல்றாங்க. அப்புறம் கல்வி பத்தி சொன்னாங்க. கல்வி காசாகி போச்சுன்னாங்க. சரி, என்ன சொல்லியிருக்காரு அவரு? காசாக்குங்க கல்வின்னு சொன்னாரா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் சொன்னார். பல கல்விகள் தந்து பாறை உயர்த்துங்கன்னு சொன்னாரு. வயிற்றுக்கு சோறிடுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் பள்ளிகளில் சத்துணவுகள், முட்டை, காலை உணவு, பல்வேறு கல்விகள் இலவசமாக, எல்லாம் புத்தகம், நோட்டு அனைத்தும் இலவசம் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னது நிறைவேறவில்லையா? காசுக்கு ஆயிடுச்சு கல்வின்னா அதெல்லாம் யாரு? பாரதியார் சொல்லிட்டு போனாரா? என்ன கனவு கண்டாலும் தெரிஞ்சுக்கங்கம்மா. இதெல்லாம் விட்டுட்டு என்னன்னோ அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சமங்கிறத ஒரே பாட்டுல சொல்லிருங்க. ஒரு பூனைய, ஒரு அக்ரிணை பொருளை வச்சே சொல்லிட்டு போயிட்டாரு. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு ஒட்டி, கருச்சாந்து நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. கடைசியில சொல்றாரு, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிறம் இருந்தாலும் பரவாயில்ல, அவை யாவும் ஒரே தரமன்றோ என்றெல்லாம் பேசுறோமே. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு அப்படின்னு சொல்றோமே, அந்த வேற்றுமையை அன்றே நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என்பதை உணரச் செய்திருக்கிறார். அதனால பல்வேறு வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அதில் எவ்வளவு என்ன வேற்றுமைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இணைந்து இந்தியர் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கிறோம் என்றால் அது பாரதி கண்ட கனவினால் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே பாரதி கண்ட கனவு நனவானது நனவானது என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக மீண்டும் ஒரு முறை இந்த சபைக்கு உறக்க சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் அன்பு சகோதரி ரா. கல்யாணி முருகேசன், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். நீங்க சாதாரணமா உறக்கமா பேசுறீங்க, தனியா வேற உறக்கம் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க சாதாரண உறக்கம் பேசுறீங்க.
அம்மையாருடைய கணவர் ஒரு ராணுவ வீரர். அப்துல் கலாம் அவர்கள் அந்த அணு குண்டு சோதனை செய்த போது அந்த நிகழ்வு பொறுப்பிலே அவரும் ஒருவர். திரு முருகேசன் அவர்கள் ராணுவ வீரர், அந்த பொறுப்பில் இருந்தவர். அப்துல் கலாமோடு பழகியவர், பேசியவர், ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டவர். எனவே அந்த வீரத்தோடு பேசி இருக்கிறார்கள் திருமதி கல்யாணி அவர்கள். தன்னுடைய வாதங்கள்லாம் விட்டு வைத்திருக்கிறார். எதிரணியினுடைய வாதங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கினார்களா என்று தெரியவில்லை. அடுத்து கனவானதே என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வருகிறார்கள். எதிருடைய கருத்துக்களுக்கு மறுப்பையும் தன் அணிக்கு வலுவையும் சேர்த்து பேச வருகிறார்கள். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. அவையோர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள். ஐயா, எதிரணியில இருந்து பேசின அணி தலைவி எனக்கு புரியலன்னாங்க. அவங்க 2 பேரும் தமிழ் ஆசிரியர்னாங்க. எனக்கு புரியலங்கய்யா. 2 பேருமே ஆசிரியர். நாங்க தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியல பல தடவை சொல்லிட்டாங்க. இதுலயே தெரியலையாங்க ஐயா, பாரதி கண்ட கனவு எங்க இந்த தமிழ்லாம் புரியாது போல. இப்ப இருக்கிற கலப்பட தமிழ் தான் அவங்களுக்கு புரியுது. செந்தமிழ்ல பேசுனா எனக்கு புரியலன்றாங்க. இதுலயே தெரியலையா பாரதியின் கனவு எப்படி நனவாய்கிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி கல்வி முறைய பத்தி சொல்லும் போது சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறைன்னு. அப்புறம் என்னத்துக்குங்கய்யா சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கல்வி முறை எனக்கு புரியலங்கய்யா. அவங்கள கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அதே மாதிரி இலவசமா எல்லாமே அரசு கொடுக்குது அப்படின்றாங்க. கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், இதெல்லாம் தான் இலவசமா கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டாங்க. காலை உணவு போடுவாங்களாம், மதிய உணவு போடுவாங்களாம், இரவு உணவும் போட்டு மாணவர்களை பள்ளியிலே வச்சுக்க வேண்டியதானே. எப்பதான் அவங்க படிப்பாங்க? கல்வியை இலவசமா கொடுக்கணும். அதை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இல்லையா அப்படி இன்னைக்கு புதுசா இருக்க மாதிரி சொல்றீங்கன்றாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். அன்னைக்கு இருந்த நிலைமைதான் இன்னைக்கும் இருக்கு, எதுவுமே மாறல. அப்ப எப்படி நீங்க கனவு நனவாச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். இன்னைக்கு புதுசா சட்டங்கள் வருது. போக்சோ சட்டம்லாம் எதுக்கு ஏற்றுறாங்க? இன்றைய வரைக்கும் பாலியல் தொல்லைகள் குறையல, பெண்களுக்கு எதிரான இது குறையல. அதனால புதுசா சட்டங்கள் தான் வருது. சட்டங்களும் சட்டங்களாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறையில் இல்லை. எந்த ஒரு சட்டமும் மேற்கொண்டு குற்றம் நடக்காமல் இருப்பதற்காகவும் அதை தடுப்பதற்காகவும் தான் இயற்றப்படுது. பெண்கள் காவல் நிலையங்கள், பெண் காவல் அதிகாரிகள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண் காவல் அதிகாரிகளுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒருவர் தேவை. அது யாரு? பாரதி சொன்ன மாதிரி பாரதிய பத்தி தெரியல, அவர் கண்ட கனவு தெரியலன்றாரு. பாரதி பேராண்மை எதை சொன்னாரு? பெண்ணை போற்றுவதுதான் பேராண்மைன்னு சொன்னாரு. ஆண் வலிமையாக படைக்கப்பட்டது பெண்ணை பாதுகாப்பதற்காக தான். அதை விட்டுட்டு போய் சொல்லிக் கொடுன்னா ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை ஒரு பெரிய ஆணை எதிர்த்து அது என்ன பண்ணும் சொல்லுங்க? அதுவும் இல்லாம முகத்தில் உமிழ்ந்து விடுனா முன்னால வந்தா முகத்துல உமிழலாம். எதிரிகள் முன்னால இருப்பாங்க தெரியும். பின்னால் இருப்பவர்களையும் துரோகிகளையும் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? தனக்கு நடப்பது பாதகம் அப்படின்றதே உணர முடியாத அளவுல இன்றைக்கு நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாரதி கண்ட கனவும் மெய்யாகும்? அது மட்டும் அல்லாமல் இவங்க இல்லத்தரசி, அதனால இவங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசுறாங்க. இல்லத்தரசிகளும் இன்னைக்கு முன்னால் உங்களுக்கு சரிநிகர் சமானமாக உட்கார்ந்து பேசுறோம் பாரதிய பத்தி அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாமல் நாங்கள் பேசவில்லையம்மா. பாதகம் செய்வரை கண்டால் உமிழ்ந்து விடு அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு சொல்லி கொடுக்கணும். பாப்பாக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர அந்த பாதகம் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை, அதை எப்படி தடுப்பது அப்படின்றத யாருமே சொல்றது கிடையாது. எதற்கு தொடுதலை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். இது தவறான தொடுதல், இது சரியான தொடுதல். தொடாதே. பெண்ணை எதற்காக தொட வேண்டும்? பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும். எதற்கு இங்க தொடணும், அங்க தொடணும், இங்க தொடக்கூடாது, அங்க தொடக்கூடாது? எதற்கு இப்படி பாடம் எடுக்க வேண்டும்? கல்வியில் பள்ளியில கல்விதான் சொல்லி தரணும். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு தெரியாததையும் விளக்கமாக எதற்காக சொல்ல வேண்டும்? அன்றைய அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தேவையா? இதுதான் பாரதி கண்ட கனவா? வாய்ச்சொல்லில் வீரர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதிரணியில மட்டும் என்ன வாய்ச்சொல்லதான் பேசிட்டு போயிருக்காங்க. வாயிலேயே வடை சுடுறதுமாங்க. 2 தமிழ் ஆசிரியரும் சேர்ந்து நல்லா வடை சுட்டுட்டு போயிருக்காங்க ஐயா. அறிவியலா இங்க நடந்தது அறிவியலான்றாங்க. தமிழ் வகுப்பு அப்புறம் இலக்கண வகுப்பு எடுக்க வந்தீங்களா நீங்க? வாய்ச்சொல்ல பேசுறதுக்கு தானே, பட்டிமன்ற விவாதத்துக்கு தானே வந்தோம். அப்ப அதைத்தானே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எல்லாரும் ஓரினம், எல்லாரும் ஓர் புலம்புறோம். ஆமா, யாரும் இல்லைன்னா இப்ப நீங்க எதிரணி, நாங்க தனியுமா பேசுறோம். ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஒரு பட்டிமன்றமாகத்தான் இது இருக்கிறது. இன்றைக்கு பாரதியை நினைவு கூறும் வகையில் இது ஒரு கனவா நெனவா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது பால்ல இருந்து நீரை பிரிக்கக்கூடிய அன்னப்பறவை போல இருங்க, பிரிச்சு பாருங்கன்றாங்க.
பால்ல கலந்திருக்கிறது நீரா இருந்தா நம்ம அன்னப்பறவையா இருந்து பிரிச்சு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பால்ல நஞ்சு கலந்திருக்கு. அந்த நஞ்சு கலந்த பாலை நம்மால குடிக்கவும் முடியாது. அதை பிரிக்கிறது அளவுக்கு நமக்கு பக்குவமும் பத்தாது. அந்த பாலை பாழாக்காமல் பாலை சுத்தமாக வைத்திருங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். அதில் கலந்திருக்கிறது ஒரு சொட்டு நஞ்சு தானே, அதனால என்ன அப்படின்னு எதிரணி பேசிட்டு போறாங்க. 100ல 6 பரவாயில்ல அப்படின்னு அதை கணக்குல எடுத்துக்க முடியாது நடுவர் அவர்களே. அதனால் பாரதி கண்ட கனவு எல்லாமே பொய்த்து போச்சுன்னு நாங்களும் சொல்லல. ஒரு சில கனவுகள் மெய்யாக இருக்கிறது. இருந்தாலும் பாரதி கண்ட கனவு இன்றளவும் கனவாகவே இருக்கிறது. அதை நனவாக்குவதற்காக நாம் போராட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பு. அருமையான உங்க வாதத்தை தொகுத்து வைச்சிங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க எல்லாம் தமிழாசிரியர்கள் தானே, நாங்க தமிழ்ல தானே பேசுறோம், ஏன் சொல்றாங்க புரியல ஏன் புரியலன்னு தெரியலையே அப்படி சொல்றாங்க. நிறைய கருத்துக்களை வைத்திருக்காங்க. கல்வி சமமாக இல்லை. தேசிய அளவிலே தேசிய கல்வி இருந்தாலும் கூட சிபிஎஸ்இ, அதே மாதிரி ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், நிறைய பிரிவுகள் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? ஒரு சாராருக்கு நல்ல கல்வி, ஒரு சாராருக்கு சாதாரண கல்வி கிடைக்கிறது இதெல்லாம் பேசுகிறாங்க. காலை உணவு, மதியம் உணவு என்று கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே வச்சுக்கோங்க. படிக்கிறாங்களா இல்லை பார்க்காதீங்க. கல்வி மட்டும் இலவசமாக கொடுக்காதீங்க, சோறு மட்டும் போடுங்க, இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆக இந்த 2 அணியின் சார்பில் 2 பேர் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். கனவானது என்ற அணியில திருமதி சிவகாமி அவர்களும் திருமதி கிரிஜா அவர்களும் பேசினார்கள். நனவானது என்கிற அணியில திருமதி சத்தியவதி அவர்களும் திருமதி கல்யாணி அவர்களும் பேசினார்கள். இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதங்களை வைத்து பார்க்கிற பொழுது கல்யாணி அம்மானுடைய வாதங்கள் மிகச் சிறப்பான வாதங்களை வைத்தார்கள். அன்றைக்கும் வன்கொடுமை, இன்றைக்கும் வன்கொடுமை அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இந்த சாதி சான்றை பற்றி அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சமப்படுத்துவதற்கு சாதி சான்றுகள் தேவைப்படுகிறது. இந்த சாதி சான்றுகள் இருந்தா தான் ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமூகத்துல பின்தங்கியில் இருக்கக்கூடிய மக்களை மேல ஏத்த முடியும், மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்தார். உண்மைதான், இந்திய அரசியல் சட்டம் அதுக்காகத்தான் வகுக்கப்பட்டிருக்குது. சமம் தான் எல்லாரும், ஆனா எல்லாரும் சமப்படுத்தணும்ன்றதான் நோக்கத்துல சாதி சான்றை வச்சிருக்காங்க. அருமையான ஒரு கருத்தை தாயின் மணிக்கொடி பார் என்ற கவிதையை சொல்லி பாரதியினுடைய விடுதலை, பாரதியினுடைய பாடல்கள், பாரதியுடைய எழுத்துக்கள், பாரதியுடைய கட்டுரைகள், பாரதியுடைய கதைகள் எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் சொன்னார். அவருடைய இந்தியா பத்திரிகை எழுதிய தலையங்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா பாரதியுடைய ஒரே நோக்கம் இந்திய விடுதலை, இந்திய விடுதலை, இந்திய விடுதலை. அந்த இந்தியா விடுதலை அடைவது என்பது அவனுடைய கனவாக இருந்தது. அதான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சொன்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றான். ஞானத்திலே பல மோனத்திலே என்று அடுக்கிக் கொண்டே போன தமிழ்நாட்டுக்கு செந்தமிழ் நாடு என்னும் போதிலே என்பத்தேன் பாயுது காதிலே. இங்க தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த தந்தையர் நாடுன்றது பல அயலகங்கள்ல ஃபாதர்ஸ் லேண்ட் என்று சொல்லும், மதர் லேண்ட் என்று சொல்லும், ஃபாதர் லேண்ட் என்று சொல்லும். தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மொழியை பற்றி பேச யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாடிட்டே வர. கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் என்று தன்னுடைய மொழியை பற்றி பாடுகிறான். இப்படி அவன் கண்ட கனவுகள் ஏராளம். பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வேண்டும், நடத்த வந்தோம் என்றான். நடத்துவோம்னு சொல்லல. நாளைக்கு திருமதி சிவகாமி போன்றவர்களை, திருமதி கிரிஜா போன்றவர்களை, திருமதி கல்யாணி போன்றவர்களை இவங்களாம் எம்ஏ எம்எஸ்சி படிக்க வைப்போம்லாம் சொல்லல. நடந்துருச்சு அப்படின்னு. இப்படி பாரதி எதெல்லாம் நடக்க வேண்டுமோ, அந்த விடுதலை நாட்டிலே எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நடந்தது போல் கனவு கண்டிருக்கிறார். அவன் அந்த விடுதலை பெற்ற அந்த இந்தியாவிலே
விடுதலை பெற்ற இந்தியாவிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அவன் வாழ்ந்த போது விடுதலை பெறவில்லை. சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு 103 104 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் மறைந்து விடுகிறான். மறைவதற்கு முன்பாக எழுதியிருக்கிறான். இப்ப சற்றேறக்குறைய ஒரு 120 ஆண்டுகளுக்கு 115 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் எழுதியிருக்கிறான். அன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போக முடியாது. தோல் மேல் தோல் கை போட்டுக்கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் போக முடியாது. கைப்பிடித்துக் கொண்டு போக முடியாது. உடன் கூட செல்ல முடியாது. ஆண் அப்படி போறான்னா பெண் பின்னாடி ஒரு 15 அடி 20 அடி தூரத்துல பின்னாடி போவாங்க. ஆனா அந்த பாரதி என்ன பண்றான், தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு கடைத்தெருவிலே அவள் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு அவள் தோளிலே கையை போட்டுக் கொண்டு நடக்கிறான். பாரதியாரோட படம் ஒன்று இருக்கு, குடும்ப படம் ஒன்று இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாரதியார் நிற்பார், தன்னுடைய மனைவியை அமர வைத்திருப்பார். ஆனா அதே காலத்தில் எடுக்கப்பட்ட, அதற்கு பிந்திய காலத்தில் எடுக்கப்பட்ட படங்களை எல்லாம் கூட பார்த்திருக்கேன். எங்க தாத்தா வீட்டுல பார்த்திருக்கேன். எங்க தாத்தா இருக்கையில உட்கார்ந்து இருப்பாரு, எங்க பாட்டி நிற்பாங்க, மத்தவங்க எல்லாம் நிற்பாங்க, தாத்தா மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பார். ஒருவேளை தாத்தா தாத்தா அண்ணா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள், பெண்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் பாரதி வீட்டுல இருக்கிற படத்தை மட்டும் பாரதி தன்னுடைய செல்லம்மாவை உட்கார வைத்தான், தான் நின்று கொண்டிருந்தான். பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும், உரிமையோடு இருக்க வேண்டும், பெண்கள் போற்ற வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டான். அவன் சொல்ற பெரிய தெய்வம் பாரத மாதா. நிறைய சின்ன தெய்வங்களை பத்தி பேசுறான். நம்ம முருகனை பத்தி, காளியை பத்தி, பராசக்தியை பத்தி, எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறான். அல்லாவை பற்றி பேசுகிறான், இயேசுவை பற்றி பேசுகிறான். நேற்று கூட நடைபெற்ற நிகழ்வில் மிக அருமையாக திருமதி ராஜாமணி அம்மையார்கள் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறபோது குறிப்பிட்டார்கள். பாரதி எல்லா இறைவனை பற்றி பாடி இருக்கிறார். ஆனால் பெரிய இறைவன் யார் என்று சொன்னால் அவனை பொறுத்தவரை பாரத மாதா தான். 30 கோடி மக்களுக்கு தாய் அவள் தான் என்று அவன் கருதுகிறான். அவன் கண்ட கனவு அவளுடைய விடுதலை. அது கிடைத்ததா என்பதுதான் கேள்வி. இதுதான் திருமதி கல்யாணி அம்மா வைத்த வாதத்தினுடைய ஒரு அழுத்தமான ஒரு வாதம். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர், ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம், அதன் உச்சியில் கொடி பறக்கிறத பார்க்கிறீங்க. பாரதியோட வாழ்க்கையில ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருத்தர் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்த யூனியன் ஜாக் கொடிய இரவுல போய் அனைத்து கட்டுக்காவலையும் மீறி அந்த கொடி மரத்து மேல ஏறி அந்த கொடியை இறக்கிட்டு இந்திய கொடி ஏற்றிட்டு வந்துடுறார். இந்திய விடுதலை கொடி ஏற்றிட்டு வந்துடுறார். அந்த நேரத்துல அவர் எழுதின பாடல் தான் அது, தாயின் மணி கொடி பாரு. அதுக்கப்புறம் வர்றாரு, அவரை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் ஒரு ஓவியர் கூட. அவர் தான் பாரதியாருடைய படத்தை இப்போ நான் பார்த்து கொண்டிருக்க பாரதியார் படத்தை வரைந்தவர். அவர் அந்த நிகழ்வை பார்த்து விட்டு இவர் எழுதுகிற பாடல் தான் தாயின் மணிக்கொடி பாரி என்ற பாடலை. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் உச்சியில் வந்தே மாதரம் என்று, அதாவது எங்கள் மாநிலம் மாநிலத்தை வணங்குவோம் என்று, வந்தே மாதரம் என்போம், மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். தான் எழுதிய வரிக்கு தானே உரையையும் தமிழில உரையையும் எழுதியவர் அவர் தான். ஏன்னா வந்தே மாதரம் என்பது வடமொழி சொல், தமிழ் அதுக்கும் சொன்னவர். இப்படி பாரதி எடுத்துக்கொண்டால் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறான். ஆனால் நனவானது என்கிற அணியிலே அவர்கள் வைத்த கருத்து அவனுடைய ஒட்டுமொத்தமான எண்ணம், சிந்தனை என்னவென்று சொன்னால் இந்திய நாட்டின் விடுதலை தான். அது நிறைவேறியதா இல்லையா என்கிற கேள்வி வைத்தார்கள். நிச்சயமாக நிறைவேறியிருக்கிறது. இந்தியா விடுதலை அடைந்திருக்கிறது. எனவே அவனுடைய கனவு நனவாகி இருக்கு. சரி, அது ஒரு கனவு. அந்த கனவுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்க. பெண்கள் உரிமையோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், எல்லோரும் வயிறார சாப்பிட வேண்டும் என்று நிறைய கனவுகள் இருக்கிறதே. அந்த கனவுகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கிற போது, அன்றைக்க வன்கொடுமை இருந்தது, இன்றைக்க இருக்குது. அப்ப வன்கொடுமை அவன் இருக்கக்கூடாது சொன்னால இருக்குது இல்ல, அப்ப அது கனவா போச்சு இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர வேண்டியது. அடுத்ததாக
நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றைக்கு அது போன்றவர்கள் இருக்கிறார்கள். நெஞ்சில் உரமும் இல்லாமல் நேர்மை திறமும் இல்லாதவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மக்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பவர்கள், இந்திய மக்களுடைய வளங்களை சுரண்டி விற்பவர்கள் இவர்கள் தான் என்று தெரிந்திருந்தும் அவர்களை கேள்வி கேட்க திராணி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நமக்கு பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. சந்திரனுக்கு சந்திராயன் விட்டோம், அது போச்சு. வேற எந்த நாட்டிலையும் பார்க்காத ஒரு இடத்துல போய் இறங்கிச்சு. தெற்கு திசையில தண்ணி இருந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதெல்லாம் உண்மைதான், கண்டுபிடிச்சிருக்கு. சந்திராயனை தொட முடிந்த உன்னால் உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தொட முடியவில்லையே. தொட்டா தீட்டின்றியா? இன்னைக்கும் சந்திராயனை தொட முடியும், ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவனை தொட முடியாது. ஏன் என்று சொன்னால் தொட்டால் தீட்டு அவன் கீழ்ச்சாதி என்கிறாயே. இந்த நிலை இருக்கிறதா இல்லையா? பாரதியார் எதற்காக பூணூல் போட்டாரு? சும்மா கண்ட கௌரவத்தை கழுத்துல மாட்டி விட்டாரா? இல்ல, நீ உயர்ந்தவன் சொன்னா இவனை உயர்ந்தவன் தான்றார். நீ உயர்ந்தவன் பூணூல் போட்டதால் நீ உயர்ந்தவன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் அது உயர்ந்தவன் என்று நீ கருதுவாய் என்று சொன்னால் எனக்கு இந்த பூணூல் தேவையில்லை, இவனுக்கு போடுகின்ற அவனுக்கு ஒரு பூணூலை போடுகிறார். யாருக்கே கனகலிங்க சாதியில் தாழ்ந்தவன் எனினும் அவனை அழைத்து வந்து அமர வைத்து அவனுக்கு பூணூலை போடுகிறேன், அவனுக்கு நான் வேதங்களை கற்றுக் கொடுக்கிறேன், அவனை உயர்ந்தவன் ஆகட்டும் என்று சொல்கிறார். அவர் கண்ட கனவு இன்றைக்கு அர்ச்சகர் என்று வந்தால் கோயில் சேர்க்கிறார்களா? சேர்க்கவில்லையே. ஏன்? கனவு என்ன ஆச்சு? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வருகிறார். எம்டன் கப்பலிலே ஆயுதங்கள் வருகிறது. அந்த ஆயுதங்களை அவர்தான் பெற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த சூழலிலே அவர் சென்னைக்கு வருகிற போது கைது செய்யப்படுகிறார், சிறைக்கு சென்று வருகிறார். அவருக்கு வேலை கிடைக்கவில்லை, வாய்ப்பில்லை, சுதந்திர போராட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பசியோடு இருக்கிற அவர் இரவு நேரங்களிலே பகலெல்லாம் சுதந்திர போராட்ட வேலைகளை செய்துவிட்டு இரவு நேரங்களிலே பிச்சை எடுத்து உண்ணுகிறார். அதை பாரதியம் சொல்ற, பாரதியை சாப்பிட்டு 2 நாளாச்சு பாரதி, சாப்பாடு இல்ல பாரதின்னு கேட்கிறாரு. தன்னிடம் இருந்த சொற்ப காசுகளை கொடுத்து இது சாப்பிட்டு விட்டு வா என்று. அப்போதே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிற வரிகளை அவன் எழுதுகிறான். அது மட்டுமா, இன்னொன்றையும் சொல்றார். இவங்கதான் சொன்னாங்க, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பாரதியுடைய கனவு விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் வாட்டத்தோடும் கவலைகளோடும் எந்த கனவும் நிறைவேறாதவனாக இருக்க வேண்டும். அவனுடைய கண்ட விடுதலை இல்ல. பெண்கள் படிக்க வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும், இது அவனுடைய கனவு. படித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? இப்படி வீட்டிலே பொட்டியோட்டணுமா? எவ்வளவு சிறந்த பெண்மணிகள், சிறந்த அறிஞர்கள், அவர்கள் கணினி துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? அவளுக்கு ஒரு தாலியை கட்டி இன்னைக்கும் முடக்கி வீட்டுக்குள்ள போட்டுறாங்க. அம்மையார் மாதிரி எம்எஸ்சி படிச்சும் எம்ஏ படிச்சும் இருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணு தெரியாது, கம்னு என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தை, உனக்கு ஒண்ணு தெரியாது, கம்னு சொல்றாங்களா இல்லையா? பல வீடுகள்ல. ஒருவேளை வெளிநாடுகளில் இல்லாமல் இருக்கலாம், அயல் நாடுகளில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிறது, இந்த முறை இருக்கிறது. எனவே பெண்கள் சுதந்திரம் இவ்வளவுதான் இருக்குது. தமிழ்நாட்டுல பெண்கள் காவல் நிலையம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, திடீர்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பு பெண்கள் காவல் நிலையம். எதுக்குன்னு கேட்டாக்கா, பெண்களுக்கு ஏதோன்னு துன்பம் வந்தா அதை சொல்லுவதற்கு ஒரு தனியா மகளிர் காவல் நிலையம். அதான் பாரதி கண்ட கனவு நிறைவேறிடுச்சு. அப்புறம் எதுக்கு பெண்கள் காவல் நிலையம்? எதுக்கு அவங்களுக்கு துன்பம் நேர போகுது? எதுக்கு அவங்க அங்க புகார் கொடுக்கணும்? அப்போ பாரதி கண்ட கனவு நிறைவேறவில்லை. அதனால பெண்கள் காவல் நிலையம். பெண்கள் காவல் நிலையம் என்பது பாரதி முகத்தில் பூசப்பட்ட கரி.
அவருடைய கவிதைகள் மீதும் அவருடைய எண்ணங்கள் மீதும் அவருடைய சிந்தனைகள் மீதும் அவருடைய கருத்துக்கள் மீதும் பூசப்பட்ட கறி இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடலை பாடி வாடும் மனிதருக்கெல்லாம் நாங்க இலவச அரிசி கொடுக்கிறோம். இலவச அரிசி கொடுக்கிறோம். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னும் நாங்க 3000 ரூபாய் கொடுப்போம். நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். நாங்க இவ்வளவு கொடுப்போம், அவ்வளவு கொடுப்போம். எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற? 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மண்ணிலே எத்தனை பேர் இரவு சாப்பாடு சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் என்று பார்த்தால் 30 கோடி இருந்தது இல்ல அன்றைக்கு பாரதியாருடைய காலத்துல 30 கோடி. சற்றேறக்குறைய அந்த 30 கோடி பேர் ஒரு வேளை சோறு மட்டுமே தின்று வாழ்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவர கணக்கு தெரிவிக்கு. வாழும் மனிதருக்கெல்லாம் சோறு கொடுத்துட்டோமா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் சொன்னார, கொடுத்துட்டோமா? இல்லையே, கொடுக்கலையே. எனவே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை என்பது மேலோட்டமாக இருப்பது அல்ல. இன்றைக்கு ஒரு கவிஞன் எழுதுறான், ஒரு சின்ன பையன் எழுதுறான், இறைவேலை வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. அவன் ஏன் அப்படி சொல்ல போறான் விடியவேலைன்னு? அவனுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கல. அவன் வாழக்கூடிய சமூகத்துக்கு, அவன் வாழக்கூடிய ஊருக்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாவட்டத்துக்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாநிலத்துக்கு, அவன் வாழ்ந்து கொண்டிருக்க நிலத்திற்கு, நாட்டிற்கு அவர்கள் எண்ணுவது கிடைக்கவில்லை. வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கின்றன, அங்கே இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்க. இன்னொரு கவிஞனுடைய கவிதை. இப்படி பல கருத்துக்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாரதி கண்ட கனவு நனவானது. விடுதலை என்பது கிடைத்தது. ஆனால் அதை சரியாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தி இருந்தால் பாரதியுடைய கனவுகள் முழுமையாக நிறைவேறி இருக்கும். அப்படி நிறைவேறாமல் போய் அவருடைய கனவுகள், பெரும்பாலான கனவுகள், முக்கியமான கனவுகள் கனவாகவே இருக்கின்றன. பாரதியினுடைய கனவு 100 ஆண்டுகள் கடந்தும் 120 ஆண்டுகள் கடந்தும் கனவாகவே இருக்கிறது. இந்த இந்திய விடுதலை அடைந்தும் 75 ஆண்டுகளாக அந்த கனவுகள் கனவுகளாகவே இருக்கிறது. 5 ஆண்டு திட்டங்களாக வருகிறது. 5 ஆண்டுகளுக்காக திட்டம் வருகிறது. எல்லா திட்டங்களும் வருகிறது. ஆனால் அது கிராமப்புறத்திலே கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய, நான் சொன்னேனே முதலில், மீசை வைத்தவர் பாரதியார் என்று கடைக்கோடியிலே இருக்கிற மனிதனுக்கு தெரியும் என்று சொன்னனே, அந்த மனிதனுக்கு பாரதி கண்ட கனவு இங்கு சென்று சேர்ந்ததா என்று சொன்னால் சேரவில்லை. இந்தியா பணக்காரர்களை உருவாக்குகிற நாடாக இருக்கிறது, ஆனால் ஏழை நாடாக இருக்கிறது. இந்தியா ஒரு சிலரை மட்டும் பணக்காரர்களாக உயர்த்தி கொண்டிருக்கிறது, ஆனால் ஏழை நாடாக இருக்கிறது. பாரதி கண்ட கனவு பொய்த்து போயிருக்கிறது, பொய்த்து போயிருக்கிறது, பொய்த்து போயிருக்கிறது என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரையும் நீலகண்டன் ஐயாவும் நால்வரும் இணைந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை நடாத்தினார்கள். அவருடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் வாதங்களையும் பாராட்டி நாம் 30 வினாடிகள் அவர்களுக்கு கரவொலி செய்வோம். நன்றி. வாதமாக இருக்கட்டும், ஆனால் இன்று நடைமுறையில் இருப்பது என்ன என்று சிந்திக்க வேண்டிய தருணம் உங்களிடம் இருக்கின்றது. முதலில் நான் தமிழிலேயே சொல்லுகின்றேன், செந்தமிழ் எங்கே என்று. கலப்படம் இல்லாத தமிழை நீங்கள் காட்ட முடியுமா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆங்கிலம் சேர்த்தாத்தான் நாகரிகம் என்று கருதுகின்ற பேச்சாளர்கள் மத்தியிலே தமிழ் எப்படி வாழும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. அது மட்டுமில்லை, என்று தமிழின் எதிர்காலம் எப்படி இருக்கின்றது, கேள்விக்குறியிலே இருக்கின்றது நீங்கள் மறக்க மாட்டீர்கள். வளத்துக்காகத்தான் கல்வியை இருக்கிறதா இல்லாமல் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற கல்வி இல்லை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பெண் விடுதலை என்று சொல்லீர்கள். இன்று பெண் விடுதலை என்றால் இரவிலே தனியே செல்லட்டும் பாப்பம். அடுத்ததாக வரதட்சணை கொடுமை எங்கே இன்று நின்று விட்டதா? திருமணம் என்றால் வரதட்சணை எத்தனை விதமான
தினமும் நாங்கள் எத்தனை விதமான கொலைகள், விவாகரத்துகள், இன்றைக்கே விவாகரத்துக்காக இன்றைய நீதிமன்றங்கள் இருக்கின்றது. பெண்கள் விடுதலை இருந்தால் நீதிமன்றத்தில் விவாகரத்தில் இருக்குமா? இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டியது. அடுத்ததாக நீங்கள் என்ன ஒன்று சொல்லுகின்றேன், ஒற்றுமை என்று பாரதி என்ற ஒற்றுமை இருக்கின்றதா தமிழ்நாட்டிலே? அடுத்தது அரசியல் எடுத்து பாருங்கள். அரசியல் லஞ்ச ஊழல் பணம் இருந்தால்தான் ஆட்சிக்கு வரலாம் என்ற இருக்கின்றது. அரசியலையே சாதி பூசல், சாதிக்கு சாதி கட்சி, காட்சிகளை எம்பி, இப்படியே நீட்டி சொல்லிக்கொண்டே போகலாம் என்றுதான் என்னுடைய கருத்து. பலர் கருத்து சரியாக வந்திருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய கருத்து என்றால் இன்றும் பாரதியின் கருத்து நடக்கவில்லை. பொதுவாக பல இடங்களில் தொடர்ந்தும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூழல் மாற வேண்டும் என்றால் முதலாவது அறிவு வளர வேண்டும். பணமாட்சி, பணத்தையே வாழ்க்கையாக கொண்ட வாழ்க்கை ஒருபோதும் இல்லை. எத்தனை முதியவர்களை வீட்டிலே கவனிக்கின்றார்கள். அதை எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்கள். முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டு போவது எதற்காக? பாரதி கண்ட கனவு இதுதானா என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சபையோட கருத்து கேட்க விரும்புகின்றேன். முதலாவதாக பாபுஷண்ணு மாஸ்டர். நன்றி குமார் மாஸ்டர். நன்றி அனைவருக்கும், 4 பேச்சாளர்களுக்கும் எனது பாராட்டுகள். மிகவும் சிறப்பாக எல்லோரும் உங்கள் தரப்பு கருத்துக்களை கூறுங்கள். குறிப்பாக இதில் நான் திருநீலகண்டன் அவர்களுக்கு என்னுடைய தனி பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய தீர்ப்பு மிகவும் 100% சரியானது என்று நான் நம்புகின்றேன். 100% சரியானது நான் நம்புகின்றேன். என்றால் நீங்கள் அதை விளங்கப்படுத்தீர்கள். நான் இதை திரும்ப விளங்கப்படுத்த சொல்லவில்லை. எதற்காக இந்த தீர்ப்பை வழங்குகின்ற சூழ தேவையில்லை. இது நிச்சயமாக உண்மை. எனக்கு ஒரு ஆதங்கம் ஐயா, என்னென்றால் திருவள்ளுவர் எத்தனையோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிய திருக்குறளையும் அல்லது திருமூலல் அதற்கு முன்பாகவே வழங்கிய திருமந்திரத்தையோ நாங்கள் எல்லாம் எவ்வளவோ பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றோம், இந்தியாவில் இருந்து கேட்டிருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் படிப்பதற்கு ஒரு குரு தேவை. அவைகளை இலகுவாக விளங்கக்கூடிய இல்லை. ஆனால் மகாபாரதியாரின் பாடல்கள் எல்லாம் மிகவும் எளிமையானவை, எல்லோராலும் விளங்கக்கூடியதொன்று. அப்படி இருந்தும் இந்த மாற்றங்கள் வரவில்லை என்பது மிகவும் மன வருத்தத்துக்குரியது என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் 2000 வருஷத்துக்கு முதல் சொன்ன திருவள்ளுவரையோ அல்லது அதுக்கு முன்பாக சொன்ன திருமூலர் 3000 வருடங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டு நடக்கவில்லை. அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள், கேட்கவில்லை. இவர் கூறிய சாதாரணமாக பாமர மக்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய கருத்துக்களை கூறி ஒருவருமே அதை கேட்டு நடப்பதாக தெரியவில்லை என்பது கருத்து மிகவும் மிகவும் சரிவா இருந்தது. உங்கள் தீர்ப்புக்கு நான் மிகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு கருத்து. திருவள்ளுவர் கூறியதும் திருமூலர் கூறியதும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்து அவர்கள் சொல்லியதெல்லாம் மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் பாரதியார் சொன்னது தேசம் தழுவியது. அதை அந்த நாட்டை ஆள்பவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்தால் தான் வரும். அதை சாதாரண மக்கள் எளிமையானவன் அதை செய்ய முடியாது. அதுதாங்க சிக்கல். அவர் சொன்ன தனிமனித ஒழுக்கம் அது நிறைவேறிக்கிறது. பாரதியாருடைய தனிமனித ஒழுக்கம் நிறைவேறுகிறது. அதான் நிறைவேறி இருக்கு. பாரதியார் கண்ட கனவுகள் எல்லாம் போய்த்து விட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய நிறைவேறி இருக்கு. பாபு மாஸ்டர் சாட் பாக்ஸ் குயிக்கா வாசிக்க முடியுமா? ஷூர், நிச்சயமா. ஓகே, கொஞ்சம் பாருங்க. கற்பகம் இந்தியாவில் எழுதுகின்ற தீபாவளி பட்டாசாய் வெடித்தது கிரிஜா அம்மாவின் ஆதங்கம். அம்பிகாவதி சிறப்பான உரை. திரும்பவும் கூறியிருக்கின்ற சிறப்பு. 3ஆம் தரம் கூறுகின்ற சிறப்பு. அன்னைக்கு ஒவ்வொரு பேச்சாளருக்கும் கூறுகிறான் நினைக்கின்றேன். கற்பகம் திரும்ப கூறுகின்ற அருமை அப்பா, தவறு செய்வோரை தட்டி கேட்கும் திராணியற்ற நிலை. சரிதான் ஐயா. நாம் அம்பிகாவதி பிரவணிக்கிறார். கற்பகம் திரும்ப சொல்லுகிறார், நாம் செய்யும் தவறுகள் பாரதி முகத்தில் பூசும் கரி. சமூக சீர்கேட்டை போக்கவே அவன் தன் பாடல்களை தந்தான். தவறு அவன் மீதா நம் மீதா? மகிழ்ச்சி ஐயா. அருமையான பட்டிமன்றம். ராஜாமணி கூறியிருக்கின்ற அருமையான பட்டிமன்றம், அருமையான வாதங்கள், மிகச் சிறப்பான தீர்ப்பு. அரசியல் விடுதலை கிடைத்து விட்டது, சமூக விடுதலை கிடைக்கவில்லை என்ற தீர்ப்பளித்தது அருமை ஐயா. திருமதி ராஜாமணி.
கலா மகாலிங்கம் கனடாவில் இருந்து கூறுகின்றார். தேங்க்ஸ் ஃபார் யர் ஸ்பீச், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வணக்கம். ஞானா ஜோகராஜா ஃப்ரம் லண்டன், தேங்க்யூ ஆல், குட் பட்டிமன்றம். இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நன்றி. ஜெகநாதன், டாக்டர் ஜெகநாதன் பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பட்டிமன்றம். தீர்ப்பு முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம். விடுதலை கிடைக்கும் வரைதான் அதுக்கு மதிப்பு. கிடைத்த பிறகு விடுதலையை ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை. மற்றது பாரதி கண்ட கனவு அந்த காலம். இப்ப காலம் மாறி போச்சு. பட்டினம்தான் போகலாமடி, பணம் காசு சேர்க்கலாமடி என்றுதான் எல்லாரும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நீங்க அருமையாக சொன்னீர்கள், வெள்ளையணை வெளியேறு என்று போட்டு இப்ப வெள்ளைக்காரன் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு துடிக்கிறார்கள். அப்ப இங்க யாருல பிள்ளை. மற்றது இன்னொரு விஷயம், இந்த படிப்பு படித்தவன் பாடல் நடத்துகிறான், இப்ப படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகின்றான். அப்ப இஃப் யூ ஆர் பிசினஸ் மைண்டட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல். அது ஒன்று. மற்றது இந்த பாடுகளை சொல்ல போனால் மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று. இப்ப எல்லாம் அந்த போன இண்டஸ்ட்ரின்னு சொல்வார்கள். அது போதாக்குறைக்கு இன்டர்நெட் அது ஒரு நாச வேலையாக இளம் சமுதாயத்தை கெடுத்துகின்றது. இன்னொன்று, அவருடைய பாட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், செந்தமிழ்நாடு என்னும் போதிலே தேன் வந்து பாயுதென்று, காற்றினிலே வரும் கீதம் என்று MS சுல்கமி பாட்டை நான் இன்னும் ரசிக்கின்றேன். இப்பொழுது எல்லாரும் AR ரஹ்மான் பாட்டு எல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் கலந்து அதைதான் ரசிக்கிறார்கள். அவர்களுக்கு விருதும் கொடுத்துருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு ஒரு கோபம் இல்லை. ஆனால் அந்த நாளிலே எந்த மாதிரி இசையெல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்தோம், அதை விட்டு இப்பொழுது சமுதாயம் இப்படியான இசையை தான் வாங்கி கொண்டிருக்கின்றது. மற்றது, நேரம் கருதி சுருக்கி விடுகிறேன். பெரியார் சொன்னதாம், வெள்ளைக்காரன் கையில இருந்து கொள்ளைக்காரன் கையில போயிட்டு நான் என்று அருமையாக சொல்லினார். ஆகவே அதுதான் நடந்தது. ஆனால் வெள்ளைக்காரன் எல்லாரும் ஒருமைப்படுத்தி தான் ரூல் பண்ணினார். இப்ப ஒருமை என்றது வேடே திருவருட்பால் ஒருமை என்ற உத்தமர்தான் உறவு வேணும் என்று ஒருமை எங்க போய்விட்டது. ஆகவே நாங்கள் தான் எங்களை கெடுத்து கொண்டு வருகிறோம். ஒருவரையும் பழி சொல்லி பிரயோசனம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஆணவம் கண்மம் மாய என்பதே எல்லாரும் சரியா எனக்கு தான் புரிந்து கொண்டு நான் சொல்லவில்லை. ஐ நாட் சே ஐ நோ தி ஆன்சர். அதே அரைகுறையாக புரிந்து கொண்டு இன்னும் சொல்லுகிறார்கள். அந்த பின்பற்றி நாங்கள் எல்லாரும் நல்லபடி நடந்தால் நாடு முன்னேறும். வணக்கம். அருமையான பட்டிமன்றத்தும் நன்றி. வெள்ளக்காரன் பிரித்துத்தான் எங்களை ஆண்டான், இப்பவும் நாங்கள் பிரித்தபடியே தான் ஆள்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக சுரேஷ் கந்தராய மாஸ்டர் கருத்து. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பட்டிமன்றம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இதை போல செய்வதற்கு நான் உத்தேசித்துள்ளேன். அதற்கு சங்க தமிழ் பூங்காவின் உதவி எங்களுக்கு தேவையா இருக்கிறது என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக சொல்லுகின்றேன். எனக்கு முதலாவதாக எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ், எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. மிஸ்ஸஸ் தவமணி மனோகரன், இவர் ஈஸ்ட் லண்டன் ஈஸ்ட் ஹாமிலே ஒரு தமிழ் பாடசாலையில் அதிபராக இருக்கின்றார்கள். அவர் எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கின்றேன். தேமதுர தமிழிசை உலகமெல்லாம் தரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கனவு வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். என்னதுக்கு அவர் சொல்லியிருக்கிறானே, இங்கே ஒரு 50 தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் A லெவல்ல தமிழை எடுத்து நீங்கள் என்ஜினியரிங்கோ மெடிசினோ என்ன இதையும் இங்கே செய்யலாம் என்றதை இந்த இங்கிலாந்தில் இருக்கின்றது. அந்தபடியா தமிழ் A லெவலுக்கு படிச்சு எடுக்கலாம். அது மற்ற நாடுகள்ல இருக்கா எனக்கு தெரியல, இந்தியாவில இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் மெடிசின் என்ட்ரா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் தான் எடுக்கணும். இங்கே அதோட தமிழையும் எடுத்து போடலாம் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மற்றும் ஒவ்வொரு மாதமும் ஜனவரி ஒரு தமிழ் மரபு மாதமாக இங்கே கவுன்சில்ஸ் எல்லாம் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனவரி மாதத்தில். ஸோ இப்படி தமிழ். மற்றது அண்மையில் கூட ஜெர்மனியில் திருவள்ளுவருடைய சிலை கூட அங்கே செய்திருந்து டாட்மண்ட்ல சிலையை அமைத்திருந்தார்கள். அதற்கு ஒரு ஜெர்மன் லேடி தான் இந்த திருவள்ளுவருடைய சிலையை செய்திருந்தார். ஸோ வித்தியாசமான முறையில் வித்தியாசமான இதில் தமிழ் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு சில நிகழ்ச்சி நிரலை சொல்லிக்கொண்டு நான்
நிறைவு செய்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது சரியாக நேரம் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இரவு 11:37. அதாவது இன்று இரவு பேச வருகிறார் ராஜேஷ் பாலா அவர்கள். கருணை கொலை பற்றி பேச வருகிறார்கள், அசிஸ்டட் டையிங் பில். அதே போல நாளைக்கு காலமே 9:30 AM UK டைம் 3 PM இந்தியா இலங்கை நேரம் சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து யோக நிகழ்ச்சியை பேச வருகிறார்கள். இந்த 11 மணிக்கு UK நேரம், 4 மணிக்கு இந்தியா இலங்கை நேரம் ராம் பாலா ரேணு பாலா அவர்களுடைய பேச்சு இருக்கிறது, ஹேபிட்ஸ் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். என்று வழக்கம் போல தேர்ஸ்டே வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி, பல்சுவை நிகழ்ச்சி, அதாவது பாடக்கூடியவர்கள் வந்து பாடலாம் மற்றும் படித்ததில் பிடித்ததை பற்றி கூட கதைக்கலாம். அவ்வளவுதான் நிகழ்ச்சிகள். மிகவும் நன்றி, அருமையானது. மீண்டும் அடுத்த மாதமும் நான் எதிர்பார்க்கின்றேன் உள்பட்ட அருமையான நிகழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக நீலகண்ட தமிழனுக்கும் மற்றது சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மாவுக்கு இதை பாடுபட்டு ஆர்கனைஸ் பண்றதுக்கு மிகவும் நன்றி என்று கூறி விடைபெறுவது. நல்ல வாய்ப்பு. அருந்ததி மாசம் சொன்ன அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தாருங்க. அருந்ததி மாசம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக நடந்தது. அதுவும் இன்று பாரதியாரின் பிறந்த தினத்திலே நாங்கள் இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்தி அவரின் புகழை பாடிக்கொண்டிருப்பதில் நாங்கள் அனைவரும் பெருமை அடைகின்றோம். அந்த விதத்தில் இன்று பாரதியாரின் பேத்தி, அதாவது நீலா நடராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரையும் ஒரு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்ளுவோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசினாள் எல்லாருமே. பட் என்னோடது பர்சனல் கருத்துன்னு கேட்டேன்னாக்க, பாரதி இருக்காரு, சுதந்திரம்ங்கிறது இருக்கே வந்து அவரோட கனவு இல்லாது குறிக்கோள். சோ அதனாலதான் அது கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அவரோடது மட்டும் இல்ல, அப்போ 30 கோடி ஜனங்கள் இருந்தா இல்லையா, எல்லாரோடதும் ஒரே தாட் போச்சு. எல்லாருக்கும் ஒரே இதுதான், நம்ம நாடு சுதந்திரம் அடையணும்னு. சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தாட்டை வச்சோம்னாக்க கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அவரோட கனவுகள் எல்லாமே நிஜமாக மாறும். அதுக்கு என்ன தேவை? எல்லாரோட சங்கல்ப சக்தியும் ஒன்னா இருக்கணும். எல்லாரோட திங்கிங்கும் ஒரே இதுல போகணும். நோ நெகட்டிவ் திங்கிங், ஓன்லி பாசிட்டிவ். அவர் கனவு கண்டாரு இல்லையா, அதை நம்ம கரெக்டா அதை நிஜமாக ஆக்கணும். இது நம்மளோடது கடமை ஆகும். நம்ம எல்லாரும் அதை கடமை நினைச்சு செஞ்சோம்னா அப்ப நமக்கு எந்த கவர்மெண்டோட சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த சொசைட்டியோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நம்ம தான் சொசைட்டி உருவாக்குறோம், நம்ம தான் கவர்மெண்ட் உருவாக்குறோம் இல்லையா? சோ நம்ம தான் இன்னைக்கு இருக்க சங்கல்பம் எடுக்கணும், அவரோட எல்லா கனவுகளையும் நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு ஒரே சங்கல்பம் வச்சோம்னாக்கா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவரோட கனவு எல்லாமே நலமாக முடியும். சோ எந்த விதமான நெகட்டிவ் பேச்சும் வேண்டாம். அவரோட பேத்திங்கிற முறையில என்னோடது இதே ஒரு ஆசைதான். இது அவர் இருந்தாருன்னா அவரும் இதுதான் எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பார், உங்களை எல்லாத்தையும் இதுதான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் கனவு காண்றதை விடவே கூடாது. ஆனா வெறும்னு கனவு காணினா மட்டும் போராது, அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும். குத்தம் குறை சொல்லாமக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வேண்டாம். நம்மளால ஆனது, சின்ன அணில் ஹெல்ப் பண்ணலையா ராமருக்கு, சோ அந்த மாதிரி எத்தனை முடிஞ்சதோ, சின்னதோ பெருசோ எத்தனை முடிஞ்சதோ அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அண்ட் அவரோட கனவை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற உறுதியை நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நடராஜாவாக சுருக்கமாக சொல்லுங்க, நிறைவு செய்கிற நேரம் வந்து விட்டது. ஒரு சிறு குறிப்பு. இந்த திருவள்ளுவர் தனி ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லை, கவர்னன்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கின்றார். நான் சொல்வது வள்ளுவன் சொல்லி வேதம் என்று, அதனுடைய நான் அதை சுட்டி காட்டுறதுக்கு இல்லை, அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. கவர்னன்ஸ் அது ரெண்டா அரச காலத்துல அதை எழுதினார்கள் நினைக்கின்றேன். நன்றி. நன்றி. இறுதியாக நீலகண்டன் ஐயா உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம், நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். மகிழ்ச்சி. ஒரு நிறைவான பட்டிமன்றம் இங்கே நடைபெற்றது. இதெல்லாம் நாம் எதையெல்லாம் தவற விட்டு விட்டோம், பாரதியுடைய கனவுகள் எதையெல்லாம் தவற விட்டு விட்டோம், எதையெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம், எதையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு சிறப்பாக பேசினார்கள், வந்த 4 பேர் சிறப்பாக பேசினார்கள். அதைவிட சிறப்பாக நீங்கள் அனைவரும் வாழ்த்துக்களை, பின்னூட்டங்களை கொடுத்தீர்கள்.
நிறைவாக ஒரு ஐயா சொல்லுகிற போது சொன்னார், அது எல்லாவற்றுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தனி மனித ஒழுக்கங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கோம். இதை பற்றி நான் இன்னொரு நிகழ்வில் பேசுகிறேன். ஒரு தலை சிறந்த ஆளுமையாக திகழக்கூடிய ஒருவர், அவர் தமிழர் அல்லர் என்றாலும் திருக்குறளில் ஒரு 10 திருக்குறளை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசலாம். சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்த ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுவும் இந்த குறிப்பிட்ட பாரதியார் பிறந்தநாளிலே அவரை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள். காலையிலே பாரதியார் இல்லத்துக்கு சென்று விட்டு வணங்கிவிட்டு வந்தேன். இன்றைக்கு பாரதியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போது மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.